அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது ஆதிதமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதிதமிழச்சி. இந்த தேவதையின் பெயரை ஒரு முறை சொல்லி பாருங்க. உருவமே கிடையாது. ஆனால் நீங்கள் இந்த பெயரை சொல்லும்போது உங்கள் கண்களுக்குள் தெரியும் உருவம்தான் இந்த தேவதையின் உருவம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தேவதையோட உருவம் படமாகவோ அல்லது வீடியோவாகவோ நீங்கள் எங்கே தேடினாலுமே கிடைக்காது. இந்த தேவதையோட உருவம் எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெயரை நீங்கள் மனதார சொல்லும்போது உங்கள் மனக்குறைகள் தீரணும்னு மனதில் வேண்டிக் கொண்டு இந்த தேவதையோட பெயரை நீங்கள் உச்சரிக்கும் போது இந்த தேவதையோட உருவம் உங்கள் கண்ணின் கருவிழியில் தோன்றும். இது நிரூபிக்கப்பட்டிருக்கு. நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதுவும் பணம் சேர்வதற்கு, தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகிறதுக்கு, மனக்கவலைகள் நீங்குவதற்கு, நிறைய விஷயங்களுக்கு இந்த தேவதையோட பெயரை பயன்படுத்தியிருக்காங்க. அந்த பெயர் என்ன, எத்தனை முறை, எந்த நேரத்தில், எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு. நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக ஜோதிட மாந்திரீக ரீதியாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் டிஸ்பிளேயில் பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் அந்த தேவதையோட பெயர். அநாகிரதா. அநாகிரதா இதை நீங்கள் எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு அமைதியான இடத்த தேர்ந்தெடுத்துக்கணும். காலையில், அதாவது பொழுது விடிஞ்சிருக்கக்கூடாது, கொஞ்சம் இருட்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அந்த நேரத்தில் சொல்லணும். இரவும் பார்த்தீங்கன்னா இருட்டாக இருக்கிற நேரத்தில் சொல்லணும். வடக்கு திசையை நோக்கி அமர்ந்துட்டு உங்களுடைய ஆக்ஞா சக்கரத்தில் உங்களுடைய மோதிர விரல்கிட்ட அழுத்திக்கணும். அதாவது நீங்கள் பொட்டு வைக்கக்கூடிய இடத்தை, நெத்தியில் பொட்டு வைப்போம் இல்லையா, அந்த இடத்துல உங்களுடைய மோதிர விரல்கிட்ட அழுத்திட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை மனதில் நினச்சிட்டு அநாகிரதா 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 அப்படின்னு குறைந்தது 108 முறை சொல்லணும். இதை கவுண்டிங் எனக்கு தப்பாக போயிடுச்சுன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இப்படி எப்படிங்க கவுண்ட் பண்ணுறது? சில நேரத்தில் சில விஷயங்களை இப்போ நம்ம உச்சந்தலையில் கை வச்சுட்டு சொல்கிறோம், தொப்புளில் கை வச்சுட்டு சொல்கிறோம், ஆக்ஞா சக்கரத்தில் கை வச்சுட்டு சொல்கிறோம், மூலாதாரத்தில் கை வச்சு சொல்கிறோம். அப்படி இருக்கும்போது எங்களால் கவுண்ட் பண்ண முடியாதுல்ல அப்படின்னு சில விஷயங்களை கேட்டிருக்கீங்க. கவுண்டிங் நீங்கள் மனசுக்குள் நினச்சிக்கிட்டாலே போதும். குறைந்தபட்சம் 108ங்கிறது உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் எடுத்துக்கோங்க. ஏதாவது அலாரம் வச்சுக்கோங்க, ஒரு டைம் எடுத்துக்கோங்க. மற்றபடி 1, 2 கூடினாலோ குறைந்தாலோ தவறே கிடையாது. கவலைப்படவே தேவையில்லை. உங்களுக்கு என்ன தேவையோ, அதுவும் பணம் சார்ந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நீங்கள் இந்த தேவதையோட பெயரை சொன்னீங்கன்னா அடுத்த 30 நிமிடத்தில் நீங்கள் எதிர்பார்த்த பணம் உங்கள் கையில் இருக்கும். ஆனால் நீங்கள் அதற்கான முயற்சியே செய்திருக்கணும். முயற்சி இல்லாமல் எதுவுமே கிடைக்காது. இப்போ நான் சொன்ன இந்த எளிமையான சூட்சமத்தை 48 நாட்கள் தொடர்ந்து செஞ்சால் அபரீதமான பலன் நிச்சயமாக கிடைக்கும். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்.